கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் போட்டு வாங்க. நீங்க லைக் போட்டாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே ஒரு ஆர்மி கிளிப்பை தான் காட்டுறாங்க. இந்த ஆர்மி கிளிப்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. இப்ப இவ்வளவு அவளோட ஃப்ரெண்டும் கரெக்ட் டைம்க்கு வராம லேட்டான டைம்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. அத அவளோட இன்ஸ்ட்ரக்டர் பாத்துறான். லேட்டா வந்த ஸ்டூடெண்ட் யாரு கிட்ட வாங்கன்னு சொல்ல வந்து பார்த்தா நிக்கிறது அவளோட அண்ணன் தான். அண்ணா நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த இடத்துல உனக்கு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். ஒழுங்கா என்ன இன்ஸ்ட்ரக்டர்னு கூப்பிடு. அண்ணான்னு சொல்லிட்டு கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காத. 20 புஷப் எடு. அதான் லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்ல, எதுக்காகடா சொந்த தங்கச்சி ஏன் இப்படி பண்ற? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையான்னு சொல்ல, ஒழுங்கா சொன்னதை சரின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நைட்டு வீட்டு பக்கமே வந்துராதுன்னு இவ புஷப் எடுத்துட்டு இருக்கா. பார்த்தா இவளால சுத்தமா எடுக்க முடியல. இதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா புஷப் எடுக்க சொன்னா பெட்ஷீட்டை போத்திட்டு படுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா எடுடின்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு யான். இப்ப ஹீரோ பார்த்தவனே இவன் வாய் பொழந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விடுறான். இப்ப அவளை தூக்கி விட்டுட்டு, உங்களுக்கு புஷ்அப்லாம் செட் ஆகலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, எவ்வளவு நல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கான் அப்படின்னு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு 5 தடவை கிரவுண்ட சுத்திவான்னு சொல்ல, இதுக்கு என் அண்ணனே பரவாயில்ல அப்படின்னு இவ்வளவு அவளோட ஃப்ரெண்டும் கிரவுண்ட சுத்தி வந்துட்டு இருக்காளுங்க. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கேண்டீனுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவொன்னே அவங்க 2 பேரும் வந்து அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவ பக்கத்துல உட்கார விடாம இன்னொரு பையன் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்ல, என் தங்கச்சி அப்படிதான் இருப்பான்னு அவன் சொல்ல, என்னது உன் தங்கச்சியா? ஏண்டா இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கான்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு அவன் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க. என்ன இவன் நாய் எலும்பு துண்டை பாக்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு ஹீரோயின் பார்த்துட்டு, இப்ப அவ அவங்க அண்ணன் கிட்ட என்ன கேக்குறானா, ஆனா அவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவன் கடலுக்கு அரசன் மாதிரி, அவன் கடல் நாய் மாதிரின்னு சொல்ல, ஏண்டா அவன் மட்டும் அரசன், நான் உனக்கு நாய் மாதிரி தெரியுறேன் நானு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. அட உங்க பொசிஷனை சொன்னேன்டான்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, உன்னை பார்த்த அன்னைக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், அதுக்கு காம்பன்சேஷனா இந்த என்னோட கார்டு, உனக்கு என்ன வேணுமோ புடிச்சு வாங்கி சாப்பிட்டுக்கன்னு சொல்ல, இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அந்த கார்டை அவங்க அண்ணன் லூ புடிங்கிட்டு, ஏன்டி இப்படி சொல்ற? ஓசில காசு கிடைக்கும் போது அதை வேண்டான்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கு மேல அவனோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வழக்கம் போல கேம்பஸ்க்கு தெரியாம செவரேறி குதிச்சு வெளியே போகலான்னு பார்த்தா அந்த செவரு ரொம்ப ஒசரமா இருக்கு. ஆஹா, இவ்வளவு அவசரமா இருக்கே, குட்டையா பிறந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுதுன்னு இவ புலம்பிட்டு இருக்க. பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போயிடுறான். இவ விழும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பிடிக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை பார்த்தவனா அவளோட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு மயக்கம் போடுற மாதிரி ஆக்டிங்க போட்டுடுறா. இதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா, சும்மா நடிக்காத, உனக்கு எதுவும் ஆகலன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, இவ டக்குன்னு கீழே இறங்கிட்டு, காப்பாத்தினதுக்கு தேங்க்யூன்னு குடுன்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, டேய் நம்ம லூவோட தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கால, என்னன்னே தெரியலடா, அவளை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இவளோட அண்ணனை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ ஏறி குதிச்ச விஷயத்த அவங்க 2 பேரும் போட்டு விட்டுறானுங்க. இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, மதிய சாப்பாடு கட்டு, 2வது 10 ரவுண்டு ஓடி வரணும்னு சொல்ல, ஏண்டா சொந்த தங்கச்சியை போய் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நீ எல்லாம் மனுஷனான்னு சொல்ல, சொந்த தங்கச்சியோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டே இருக்க, அதுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேணாமா, ஒழுங்கா சொன்னதை சரின்னு சொல்ல, இவளுங்க 2 பேரும் 10 ரவுண்டு ஓடி முடிச்சுட்டு நிக்க கூட தெம்பு இல்லாம ஒரு ஓரமா உட்காந்துட்டு, இந்த பொழப்புக்கு பேசாட்டுக்கு ஆடு மிதி போயிருக்கலாம்னு 2 பேரும் அவங்க அண்ணனை புடிச்சு திட்டிட்டு இருக்காளுங்க. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோயின் சாப்பிடலான்னு கேண்டீன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து, நான் அவன் கூட சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போடான்னு சொல்றான் ஹீரோ. இப்ப அவனை பார்த்தவன சண்டை போடலான்னு பார்த்தா அவனோட பேட்ச்ல இன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கு. அதை பார்த்தவன அந்த பையன் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றானா, இங்க பாரு, திருட்டுத்தனம் பண்றதுன்னா கவனமா பண்ண மாட்டியா? நெக்ஸ்ட் டைம் வெளியே போறதுன்னா என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் ஹெல்ப் பண்றேன். என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கானே, அவன் சரியான சகுனி, உன் அண்ணன் கிட்ட பத்த வச்சிருவான்னு சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அவங்க அண்ணன் கிட்ட பத்த வச்சது அவனோட வேலைன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹேண்ட்ஸமான பசங்க எல்லாரும் வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி விளையாடுறத பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்களே, ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு இவ வாயை பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க. அவங்க விளையாடிட்டு இருந்த பாலு இவ மூஞ்சிலே வந்து பட்டுருது. பார்த்தா ஹீரோயின் அதே இடத்துல கீழே விழ. அதை பார்த்தவொடனே ஷாக் ஆயிட்டு இவனுங்க எல்லாரும் ஓடி வந்துடுறானுங்க. நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப அவ ஹீரோவை பாக்குறா.
இந்த பையன் பார்க்க இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு வச்சுட்டு என்னன்னு தெரியல எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு மண்டைக்குள்ள ஏதோ குடுகுடுன்னு ஓடுது. என்னை யாராவது சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்ல, சும்மா நடிக்காதடி. இந்த பால் பட்டு நீ என்ன செத்தா போக போறேன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல. உள்ள கூட அடிபட்டிருக்கலாம். மண்டைக்குள்ள அடிபட்டா எப்படி உனக்கு தெரியும்? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணாதானே தெரியும்னு. ஐயோ எனக்கு தலைவலிக்குதுன்னு இவ ஓவரா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ நல்லாதான் இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஹீரோ வர்றத பார்த்த உடனே இவ டக்குன்னு படுத்துட்டு இருக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. சாப்பிடாம இருக்கனால இப்படி வந்திருக்குமான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அண்ணன் தான் சாப்பாடு எடுத்துட்டு வரான். ஆமா ஆமா, காலையிலே கரெக்டான நேரத்துக்கு கொட்டிக்கணும். சாப்பிடாம நடந்து வந்துட்டா இப்படிதான் நடக்கும்னு ஹீரோயின்காக இறால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இப்ப அதை பார்த்த உடனே, இறாலா? எனக்காக நீ இறால் வாங்கிட்டு வந்ததை நினைச்சா என்னால நம்பவே முடியலையே. நீயே சரியான சோம்பேறி. நீ எப்படி எனக்காக இறால் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி சமைச்சு தரேன்னு சொல்லி கேட்க, உனக்காக ஒண்ணு நான் பண்ணல, உன் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறானே அவன் தான் பண்ணான்னு சொல்ல, ஹீரோயினால நம்பவே முடியல. நமக்காக இவரு இந்த அளவுக்கு பண்றாரான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதை சாப்பிட வைக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா இது சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இவன் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் தான் வரான். இப்ப அவளோட அண்ணன் வந்து என்ன சொல்றான்னா, டேய் பார்த்து நடந்துக்கடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ ஏன் சாப்பிட்டுக்க, நான் கிளம்புறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர. ஹீரோனுக்கு ரொம்ப சுகமாயிடுது, என்னது இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்து என்ன யோசிக்கிறானா, இவளுக்கு எப்படியாவது நான் புரிய வச்சே ஆகணும். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே இவளோட முகமே மாறி போயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வரான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்காக ரெடி ஆயிட்டு வர. பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா, உன ஸ்கூல்ல இன்னைக்கு யான் டிராப் பண்ணுவா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல, எங்கடா போறேன்னு இவ கேக்குறா. பெரியவங்க விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது, பாத்து போயிட்டு வானா அவன் இந்த இடத்த விட்டு போக. இப்போ உனக்கு தலை சுத்துதான்னு ஹீரோ கேட்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லதா இருக்கேன்னு சொல்ல, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, நான் வாங்கி தரவான்னு ஹீரோ கேட்க, ஐஸ்கிரீம்னு சொன்ன உடனே இவ வாயை பழக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை கிட்ட வந்துட்டு, ஏன் வேண்டான்னு சொல்ற, உங்க அண்ணனை பார்த்து பயமா இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, மத்தவங்க குடுக்கறதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டு ஹீரோ கூட கார்ல வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஸ்கூல்ல டிராப் பண்ண, எப்போ உனக்கு கிளாஸ் முடியும், டைமிங் சொன்னா பிக்கப் பண்ண கரெக்டா இருக்கும்னு சொல்ல, நீங்க எதுக்காக என்ன பிக்கப் பண்ண வரீங்க, டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, மத்தபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு என் அண்ணா சொன்னானே, போய் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குற வழியை பாருங்கன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ கிளாஸ கட் அடிச்சுட்டு அவ ஸ்கூல் பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்ன உன்னோட ஸ்கூல் இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, என் அண்ணா கிட்ட ஏதோ பார்த்தா வச்சிடாதீங்க, எப்பவுமே மண்டேனா லாஸ்ட் கிளாஸ் கட் அடிப்பேன், அது என்னோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவள பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த ஐஸ்கிரீமுக்கு காசு கொடுத்துறான். இப்ப அவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த காசு குடுத்ததுக்கு தேங்க்யூ, ஆனா அந்த காசை நான் திரும்ப குடுத்துருவேன். என் அண்ணன் எனக்கு எக்ஸ்ட்ராவே காசு குடுக்க மாட்டான் தெரியுமா, எப்போதும் என்னோட சாப்பாட்டுக்கு மட்டும் தான் காசு தருவான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க அண்ணனோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் வரான். எல்லாரும் ஒரே ரூம்மேட் தான். இப்ப அவன் வந்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க போலான்னு சொல்ல, உன் வாய் மூடிட்டு போடான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவு மார்க் எடுத்தேன்னு கேட்க, ஜஸ்ட் பாஸ் 61 மார்க் தான் எடுத்தேன்னு சொல்ல, 61 தான் எடுத்திருக்கியா, உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன்ன ஒரு வழி ஆக்கிடுவான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் சின்ன பொண்ணா வம்பிழுத்துட்டு இருக்காத, ஒழுங்கா அவளை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவன, அவ என்ன உன் பொண்டாட்டியா, நான் என்ன வேணாலும் பேசுவேன் போங்கடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. சரி 2 பேரும் எப்படியே தொலைங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ வந்தவன அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டா இது லூவோட தங்கச்சி தானே, என்ன அவ கூட நீ சுத்திட்டு இருக்க, டேய் நீ அவளை ஃபிளர்ட் பண்ற விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்ல, அட நான் எதுவும் பண்ணலடா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஒழுங்கா ரிசல்ட் பேப்பர் எடு அப்படின்னு சொல்ல, ஆஹா இந்த விஷயத்த பத்தி இப்பதான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள பத்த வச்சுட்டானா, ரொம்ப மோசமானவனா இருப்பான் போலியே அந்த யான் அப்படின்னு இவ ஹீரோவா திட்டிட்டு, ஆமா எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, 61 மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்ல, என்ன இவ்வளவு கேவலமான மார்க் எடுத்து வச்சிருக்க, ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்க, இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருந்தா ஃபியூச்சர்ல உனக்கு நல்ல புருஷன் கூட கிடைக்க மாட்டான், ஒழுங்கா படிச்சா தானே நல்லா இருக்கும்னு சொல்ல, போதும் வாய முர்றா, எப்ப பார்த்தாலும் என்ன இப்படிதான் மட்ட தட்டி பேசிட்டு இருப்பியா, என்னால எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவுதான் என்னால படிக்க முடியும், என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அம்மா அப்பா கூட என்ன போட்டு இப்படி பண்ணல, நீ தான்
என்ன இந்த பாடு படுத்துறேன்னு இவ போய் ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணா அதுல ஐஸ்கிரீம் இருக்கு. ஏது இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கு தான் நீ லாய்க்குன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கா. ஏதுன்னு கேட்டா இதுக்காகடா இப்படி பேசுற? சரியான சிடுமூஞ்சா இருப்ப போலயேன்னு இவ திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் வந்துடுறானுங்க. இப்ப அவன் வந்து அந்த ஐஸ்கிரீம நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க அவங்க அண்ணன் புடிச்சிடுறான். இப்ப அவங்க அண்ணன் புடிச்சு அவன் தான் வாங்கிட்டு வந்தான். வேணும்னா அவனுக்கு தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, டேய் என்னன்னு தெரியல. உன் தங்கச்சிய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு தெரியுமா? பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா. எனக்காக திஷ்டி சுத்தி போட்டுடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என் அண்ணனோட ஃப்ரெண்டுங்க அவன மாரியே இருக்காங்க. எல்லாரும் சரியான மோசக்காரனுங்க. உங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எப்படா மத்தவங்கள போட்டு விடலான்னு தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு, இவ்ள பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரையும் கன்னா பின்னான்னு திட்டிட்டு, போதா குறைக்கு ஹீரோ வேற திட்டி விட்டுறா. அவங்க அண்ணன் கிட்ட போட்டு விட்டுட்டான்னு. இவன் இப்படி திட்டின உடனே அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, அடியே குள்ள கத்திரிக்கா, உன் ரிசல்ட் மார்க்க சொன்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது. உன் டீச்சர் தான் கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்ல, இவளுக்கும் ஒரே கஷ்டமா போயிடுது. ஆஹா! இவங்கள இப்படி திட்டிட்டோமேன்னு. இப்ப ஹீரோ எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, யானை வேற எல்லார் முன்னாடி திட்டிட்டோம். சாரி கேட்டா நல்லா இருக்கும்னு. இப்ப இவன் ஹீரோவ பாக்குறதுக்காக கேக்க வாங்கிட்டு, ஹீரோ வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வரான். இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, உனக்காக தான் இது வாங்குனேன்னு ஹீரோக்கு அந்த பொண்ணு கேக் குடுத்துட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ஹீரோ அந்த பொண்ண அனுப்பி வைக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணு தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? அன்னைக்கு கூட சொன்னானே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி ஏன்னா அண்ணா கிட்ட நீங்க தான் போட்டு விட்டதுன்னு நினைச்சு உங்களை திட்டிட்டேன். சாரி சொல்ற விதமா இந்த கேக்க ஏத்துக்காங்கன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். இதுக்காக சாரி சொல்றேன். நம்மலாம் ஒரே ஃபேமிலி மாரின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நெக்ஸ்ட் டைம் ரிசல்ட் வந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு. உன் அண்ணன்கிட்ட இருந்து உன்ன காப்பாத்துறதுக்காக ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஃபோன குடுன்னு ஹீரோ அவனோட நம்பர சேவ் பண்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இத அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக் குடுத்துட்டு போக, இவனும் அத வாங்கிக்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிளப்ல தான் இருக்கானுங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்கலான்னு வந்திருப்பா. இவ அவளோட ஃப்ரெண்ட பாக்க வரும்போது கரெக்ட்டா அவங்க அண்ணன் பாத்துடுறான். "ஏய் என்ன வயசாகுது? எதுக்காகடி கிளப்புக்கு வர? இங்க என்ன வேலை உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃப்ரெண்ட பாக்கலான்னு வந்தேன். ஆனா ஃப்ரெண்ட காணோம்னு" ஹீரோயின் சொல்ல, "இங்க பாரு இந்த கிளப்ல இருக்க பசங்கலாம் மோசமான பசங்க. உன்னை ஏமாத்தி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அது போச்சு, இது போச்சுன்னு கத்துனா ஒண்ணும் கிடைக்காதுன்னு" அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் வந்து, நாங்க எல்லாரும் பக்கத்து ரூம்ல தாம்மா இருக்கோம். வா ஒண்ணா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு கூட்டிட்டு போக, அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடுது. டேய் விளக்கண்ண கைய இடு அவ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஏன்டா எனக்கு தானடா தங்கச்சி. என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவனும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோயின் போய் உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோ அந்த பொண்ண விட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க. எதுக்காகடா லூவோட தங்கச்சிய பார்த்த உடனே தள்ளி உட்கார்ற? அவ மேல உனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. அந்த சைடு அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, படிக்கிற பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜூஸ குடின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. அவளும் குடிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, டேய் நான் சொல்றது கரெக்ட்டா? அந்த பொண்ண உஷார் பண்ண தானே இப்படி பண்றேன்னு சொல்ல, ஏய் வாய மூடுறி லூ கேட்டா பிரச்சனை ஆயிரும்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்த பொண்ணு யாரு? உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண ஃப்ரெண்ட் தான். இந்தா இத குடின்னு ஹீரோ ஜூஸ் எடுத்து குடுக்க, இவ்ளோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கப்பல பாக்குறா. பார்த்தா அவங்க 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்து அவ வாய பொளந்துட்டு இருக்கா. இவ இப்படி வாய பொளக்குறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, மேடம் இதுவரைக்கும் யாரும் கிஸ் பண்ணதே பார்த்தது இல்லையான்னு கேட்க, பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாரி கிஸ் பண்ணி பார்க்கல. சூப்பரா கிஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் யாரையும் கிஸ் பண்ணதில்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் அந்த பார்ட்டில இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கா. இவ இப்படி நோண்டிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ முதுகுல அடிக்கிற மாரி ஏதோ ஒரு பொம்மைய அமுச்சு விட, எதுக்காகடா என் முதுகுல அடிச்சேன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. என்னடா அவன் உன்ன முதுகுல டச் பண்ணானான்னு அவங்க அண்ணே சண்டைக்கு வந்துடுறான். பார்த்தா இவ அவளோட ஃபோன் எடுத்து சேட்டிங்க காமிச்சிட்டு இருக்கா. ஏண்டி பேசுறது கூட ஒழுங்கா பேச மாட்டியா? ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போச்சு தெரியுமா? அவன் இப்படிலாம் பண்ண மாட்டான்.
போயும் போய் உன்ன முதுகுல தட்டா அவனுக்கு என்ன பைத்தியமா? உன்னெல்லாம் எவனும் சீண்ட மாட்டானுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. யாரும் சீண்ட மாட்டான்னு எப்புட்றா சொல்லலாம்? எனக்கு எத்தன பேரு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நானும் ஸ்கூல் பியூட்டி தான் வாய மூடிட்டு போடான்னு அவங்க அண்ணன் கூட இவ சண்டை போட்டுட்டு இருக்க. ஆமா, ஆமா பியூட்டி தான்னு அவங்க அண்ணன் மண்டையில அடிக்கிற மாரி போக, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. நீங்க தான் இந்த கிறுக்கு பையன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு இவ ஹீரோவ புடிச்சிட்டு இருக்கா. ஏய் அவன விட நான் தான் ஸ்ட்ரென்த் ஆளானேன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட் வந்து, ஏய் நான் கூட தான் ஸ்ட்ரென்த்ன்னு எல்லாம் போதையில ஒளறிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கேம்பஸ்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த கண்ணாடி போட்ட பையன் தான் வரான். இப்ப அவன் வந்து என் கூட டின்னர் சாப்பிட வரியான்னு கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 டைம் என்ன கூப்பிட்டுட்ட. நான் ஒவ்வொரு டைமும் உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். என் பின்னாடி சுத்தி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத. என் மனசுல வேற ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு போக, இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல 2 பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, நீ லூவோட தங்கச்சி தானே? நாங்க 2 பேரும் லூக்கும் யானுக்கும் லவ் லெட்டர் குடுக்கலான்னு இருக்கோம். ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு லெட்டருக்கு ₹100 தரோம். மறக்காம கொண்டு போய் குடுத்துருன்னு சொல்ல, ஓகே, ஓகே கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு, இவ அவங்க அண்ணனுக்கு வந்த லெட்டரையும், ஹீரோக்கு வந்த லெட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா நடந்து வரும்போது ஹீரோ மேல இடிச்சிடுறான். இப்ப அவ இப்படி இடிச்ச உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இத அவங்க அண்ணன் பார்க்குறான். "ஏய் குட்டச்சி இங்க என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ நானா? ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். லவ் லெட்டர் குடுக்கலான்னு வந்தேன்னு" ஹீரோ கிட்ட குடுக்க, "ஏன்டி என் முன்னாடியே என் ஃப்ரெண்டுக்கு லவ் லெட்டர் குடுக்குறியான்னு?" அவங்க அண்ணன் கேட்க, "அட விளங்காதவனே நான் குடுக்கல. 2 பொண்ணுங்க ₹100 காசு குடுத்து உனக்கும் இவனுக்கும் குடுக்க சொன்னாங்க. படிச்சு பார்த்து ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இந்த வேலையெல்லாம் கூட ஆரம்பிச்சுட்டியா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு அவங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்க. ₹200 சம்பாதிச்சிருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட அக்கவுண்ட்க்கு ₹500 அனுப்பிச்சு விட்டுட்டு, இனிமே யாரு லெட்டர் குடுத்தாலும் வாங்காத ஓகேவா? இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோயின் கேண்டீன்ல சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சோடா பட்டி வந்து இவள மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பார்த்த உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இருக்க. இவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, இவர் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா முறைச்சுக்கிட்டே ஹீரோவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவ பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருக்க. என்னாச்சு? அவன் உன்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரி நெறைய பேர் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நீ என்ன ரிப்ளை பண்ணன்னு ஹீரோ கேட்கிறான். இதுவரைக்கும் நான் யாரோட ப்ரொபோசலையும் அக்செப்ட் பண்ணதே இல்ல. என் அண்ணன் என்ன டார்ச்சர் பண்ணி கொன்றுவான். அதுக்காகவே நான் அமைதியா விட்டுருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயின பிடிச்சிருக்கும் இல்லையா? இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்கள விட்டுட்டு சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காட்டுங்கன்னு இவ ஹீரோவோட வாயில பன் எடுத்து வைக்க, இவனும் அத சாப்பிட்டுட்டு, இங்க பாரு எந்த பிரச்சனைனாலும் டைரக்ட்டா என்கிட்ட சொல்லு. பணம் இல்லாட்டி என்கிட்ட கேளு நான் ஹெல்ப் பண்றேன். அத விட்டுட்டு லெட்டர் குடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிரவுண்டுக்கு போயிடுறான். இப்ப அவன் கிரவுண்ட்ல இருந்துட்டு இருக்க. அவள பாக்க ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து குடுக்க, "இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் யாரோட லெட்டரையும் வாங்காதன்னு. அப்புறம் எதுக்காக லெட்டர் வாங்கிட்டு வந்தேன்னு?" கேட்க, "அட போன தடவ ₹100 தான் குடுத்தாங்க. இந்த தடவ ₹300 குடுத்தாங்களா? அதான் என்னால நோன்னு சொல்ல முடியல. உடனே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டேன். எதுவா இருந்தா என்ன? டக்குனு ஒரு பதில் லெட்டர் எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க." இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. நான் இன்னொரு பொண்ணு மேல காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்லுன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இந்த இடத்துக்கு இவனோட ஃப்ரெண்ட் வந்து இவளோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு இருக்கா. தள்ளி போடான்னு ஹீரோ அவள தள்ளி விட்டுடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீங்க யார லவ் பண்றீங்க? எங்க அண்ணா சொன்னாரே அந்த பொண்ணா? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு உன் அண்ணன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன்னா குடும்பத்தையே கெடுத்து விட்டுருவான். அவன் சொல்றதெல்லாம் நம்பாதன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் நல்லபடியா படிக்கணும். எத பத்தியும் யோசிக்காம அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல, அவளும் அமைதியா போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏன்டா உங்க 2 பேருக்கு நடுவுல என்னதான்டா நடக்குது? இந்த விஷயம் லூக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்துக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. தேவையில்லாம நீ ரொம்ப யோசிக்கிறன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனா அவங்கள பார்த்தா நார்மல் மாரி தெரியல. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இருந்து சோடா புட்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கான். இவன பார்த்த உடனே இவ தப்பிச்சு போகலான்னு பாக்க, இவன் டக்குன்னு ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "எங்க போக பாக்குற? எதுக்காக என்ன இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிற? ப்ளீஸ் என் மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட அண்ணன் வந்துடுறான். இப்ப அவங்க அண்ணன் வந்து, "ஏன்டா சொந்தமா நிக்கிறதுக்கு கூட லாயக்கு இல்ல. அம்மா அப்பா காச நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்க. நீ என் தங்கச்சிக்கு ப்ரொபோஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "ஏண்டி இந்த லேட் நைட்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டவி கூட சுத்திட்டு இருக்கியான்னு" சொல்லி கேட்க, "எதுக்காகடா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே பேசிட்டு இருக்க? உன் தங்கச்சி கிட்ட நீ நார்மலாவே பேச மாட்டியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு
பாத்துட்டு இருக்கீங்க? அமைதியா போங்க. டேய் போடா நான் அவள கூட்டிட்டு வரேன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட தனியா நின்னுட்டு இருக்க. அவன் என்ன சொல்றான்னா, என் அண்ணன் என்ன புரிஞ்சுக்காம இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். அவன் பேசுறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் எதிர்ச்சயா தான் அவன பார்த்தேன். அவன் தான் ப்ரொபோஸ் பண்றதுக்காக வந்தான். ஏதோ நானா ஆசைப்பட்டு வந்த மாரி அண்ணன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு. அவன் உன்னோட பாதுகாப்புக்காக தானே இப்படிலாம் பேசுறான். உன் மேல உள்ள அக்கறையினால தான் பேசுறான்னு சொல்ல, அக்கறைன்ற பேர்ல என்ன போட்டு டார்ச்சர் பண்றான். அந்த விஷயம் அவனுக்கு சுத்தமா புரியல. சரி என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்துன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி விடு ஃபீல் பண்ணாத. அவனுக்கு அவனோட பாசத்த காட்ட தெரியல. அதனால தான் அவன் இப்படி காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, இவ்ளோ அமைதியா விட்டுர்றா. எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்ல, சரி போலான்னு ஹீரோ அவள படத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவ மூவி பாத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் படத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா என்னோட அண்ணன் என்ன படம் பாக்குறதுக்கே விடவே மாட்டான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் அமைதியா இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லன்னு சொல்ல, எதுக்காக நீ கேர்ள் ஃபிரெண்ட பத்தி கேட்டுட்டே இருக்க? இதோட 3 டைம் கேட்டுட்ட. எனக்கு ஆக்சுவலா கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு யாரும் கிடையாது. உன் அண்ணன் சொல்றத மட்டும் நம்பாத. அவன் எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு தான் நெனச்சுட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படிதான் நெனைக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அத நான் இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க? சொன்னா தானே நாங்களும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வருவோம்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன கிளாரிஃபிகேஷன்னு ஹீரோ கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா காமெடிக்காக கேட்டேன். என் அண்ணாவோட ஃப்ரெண்ட் நீங்க. உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லல்ல. அதனால தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்துட்டு நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஹீரோ போறான். இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்றானுங்க. "ஏன்டா சாப்பிட வராம என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவனுங்க கேட்டுட்டு இருக்க. "மச்சான் நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா வரேன்னு" இவன் ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தா, இவ படுத்து தூங்கிடுறா. என்ன இவ இப்படி தூங்குறா? கிளாஸ் ரூம்லயும் தூங்குறா, இங்கேயும் தூங்குறான்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவள எழுப்பி வெளிய கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் மூவிலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நான் தான் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்ல, சரி விடு தூங்குறதெல்லாம் நார்மலான விஷயம் தான். சரி வா போலான்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த தியேட்டருக்கு வெளிய இந்த சோடா புட்டி தான் நிக்கிறான். அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க செல்லம்? ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தவுடனே அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு போக, "என்னாச்சு? இந்த தடவ அவன் எதுவுமே பேசாம போயிட்டான்னு" ஹீரோ கேட்க, "ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான விஷயத்த அவன் கிட்ட சொன்னேன். அதனால தான் அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான்னு" சொல்ல, "என்ன சொன்னன்னு?" ஹீரோ கேட்கிறான். "என் மனசுல வேற ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, "உண்மையாவே உன்னோட மனசுல இன்னொரு பையன் இருக்கானான்னு" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா தான் அடிச்சு விட்டேன். அப்பதானே இனிமே அவன் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டான். இவன் தொல்ல தான் எனக்கு பெரிய தொல்லையா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே வா போலான்னு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். "டேய் என்னடா நடக்குது உங்க 2 பேருக்கு நடுவுல?" இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா நடக்குது? அவன் தங்கச்சி கூட நீ ஏன்டா சுத்துறன்னு?" கேட்க, "இல்லடா அவன் தான் திட்டி விட்டுட்டான். ரொம்ப அப்செட்டா இருந்தா. அதனால தான் மூவிக்கு போயிட்டு வந்தோம். வர்ற வழியில சோடா புட்டி பார்த்தோம்ன்னு" சொல்லிட்டு இருக்க. "தங்கச்சிய காப்பாத்துறேன்னு நீ கரெக்ட் பண்ண பார்க்கிறியான்னு" இவங்க எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த புக்க குடுத்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவ கிட்ட வந்து காட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் காட்டுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, வாயில லாலிபாப்ப வச்சு விட்டுட்டு, "எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ. அதுக்காக தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ அந்த லாலிபாப்ப சாப்பிட்டுட்டு அவனோட ரூமுக்கு வரான். இவன் உள்ள வந்தவுடனே அவனோட ஃப்ரெண்டுங்கள பாத்தீங்கன்னா, "ஏன்டா அவன் தங்கச்சி கூட என்னடா நடக்குது? உண்மைய சொல்றா" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்லடா விடுடான்னு" சொல்ல, மச்சான் போற போக்க பார்த்தா அந்த பொண்ண கூட்டிட்டு ஓடிருவ போலயேன்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். நீ என் கூட வான்னு சொல்ல, பார்த்தா அவனோட கார்ல நெறைய சிகரெட் இருக்கு. "என்னடா இவ்ளோ சிகரெட் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதெல்லாம் என்னோடது கிடையாது. எல்லாம் யானோடது" அப்படின்னு சொல்ல, "யான் இவ்ளோ சிகரெட் பிடிக்கிறானான்னு?" ஹீரோயின் கேட்க, "ஆமா. ஏன் அவன பத்தி உனக்கு ரொம்ப கவலையா இருக்கான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "சரி வா இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போலான்னு" சொல்ல, "என்னது பர்த்டேவா? ஏன்டா எரும மாடு! முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா? ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன்ல. இப்ப வெறும் கையோட எப்படி போய் நிக்கிறதுன்னு" சொல்ல, "ஆமா இவங்க பெரிய மனுஷி வெறும் கையோட வரமாட்டாங்க. அடி வாடி" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த பர்த்டே பார்ட்டில இவ ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா ஹீரோக்காக கிஃப்ட் வாங்காம வந்திருப்பா இல்லையா? இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பொண்ணுங்கள பார்க்குறா. பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் பார்ட்டி ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்க. இவள மட்டும் நார்மல் ட்ரெஸ்லயே கூட்டிட்டு வந்திருப்பான் அவங்க அண்ணன். அத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. "ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்டா சொல்லியிருந்தா நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டுட்டு வந்திருப்பேன்ல. எல்லாரும் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன் பாரு. என்ன மனுஷியாவே நீ மதிக்க மாட்டியான்னு" இவ அழுதுகிட்டே ஹாப்பி பர்த்டே டு யூ பாடிட்டு இருக்க. ஹீரோ அவனோட கேக்க வெட்டி முடிக்கிறான். இப்ப பர்த்டேலாம் செலிப்ரேட்
செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இவ வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. "என்னடா ஆச்சு உன் தங்கச்சிக்கு? போய் தனியா உட்கார்ந்திருக்கா" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட ட்ரெஸ் போட்டுட்டு வரலையாம். இந்த ட்ரெஸ்ல கூட்டிட்டு வந்துட்டேனாம். அந்த கோவத்துல தான் போய் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு" சொல்ல, இப்ப ஹீரோ போய் அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "நம்ம 2 பேரும் கடைக்கு போலாமா ட்ரெஸ் வாங்குறதுக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு கடைக்கு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்ல, இவளும் அங்க உள்ள ட்ரெஸ்லாம் பாத்துட்டு இருக்கா. பாத்தா அந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இத பார்த்த உடனே, "ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு தான் பர்த்டே. நான் தான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும். நீங்க எனக்காக ட்ரெஸ் வாங்கி தர்றதெல்லாம் நல்லா இல்லன்னு" சொல்ல, "எங்க போக பாக்குற? ஒழுங்கா ட்ரெஸ்ஸ சூஸ் பண்ணுன்னு" ஹீரோ சொல்ல, இவளும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரா. பார்த்தா அந்த ட்ரெஸ்ல இவ ரொம்ப கியூட்டா இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ்ல பாக்க தேவதை மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்லிட்டு இருக்க, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ட்ரெஸ் வாங்கி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவால்ல இருக்கட்டும்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் வீட்டுக்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் போய் வான வேடிக்கை பார்க்கலாம் வான்னு" சொல்ல, இவளும் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து சந்தோஷத்துல வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழற மாரி போக, ஹீரோ அவள டக்குன்னு புடிச்சிடுறான். இப்ப இவள எப்படி புடிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "காப்பாத்துனதுக்கு தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல வான வேடிக்கை போடுறாங்களாம். நம்ம 2 பேரும் பார்க்கறதுக்காக போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கையில மத்தாப்போட நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல வான வேடிக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "என் ஃப்ரெண்டு கூட நீ சுத்திட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாருடி, என் ஃப்ரெண்ட விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஒழுங்கா அவன விட்டு தள்ளி போயிருன்னு" சொல்ல, "நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தானே சுத்திட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு" சொல்ல, "இங்க பாரு, அந்த யானை பத்தி உனக்கு தெரியாது. அவன் 1000 தான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும், அவன் எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான். நம்மளோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது. அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்க. பசங்க கிட்ட இருந்து தள்ளி இரு. அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவன விட்டு தள்ளி இருக்கிறது தான் உன்னோட ஃபியூச்சர்க்கு நல்லதுன்னு" சொல்ல, இவ்வளவு அமைதியா விட்டுடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "உனக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எங்க அண்ணன் சொன்னான். அதெல்லாம் உண்மையான்னு" கேட்க, "இங்க பாரு, எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் மனசுல யாரு கிடையாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா சொல்றேன்னு" கேட்க, இவனும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, இன்னும் அவளுக்கு கல்யாணம் பண்ற வயசு வரல. 2 வருஷம் அவள காதலிச்சு டேட் பண்ணிட்டு, 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கரெக்ட்டா இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாண வயசு வந்துரும்னு ஹீரோ ஹீரோயின பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவள கூட்டிட்டு போறதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "என்ன கூட்டிட்டு போக நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னன்னு தெரியல, உன் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உன்ன பார்க்க வந்துட்டேன்னு" 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் கீழ விழற மாரி போறா. இவ விழற மாரி போக ஹீரோ அவள டக்குன்னு பிடிக்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "யான் எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்ல, "எனக்கும் உன்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னு" ஹீரோ சொல்றான். இவ அவ கிட்ட வந்துட்டு, "உண்மையாவா சொல்ற? உண்மையாவே நீ என்ன காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஆமான்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டு இருக்க. "ஏன்டி, நீயும் நம்மளோட இன்ஸ்ட்ரக்டரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களான்னு" கேட்க, "ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் அவரு தெளிவா சொல்லலையேன்னு" இவ முழிச்சுட்டு இருக்கா. என்னமோ பண்ணி தொலைன்னு அவ ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் முடிச்சு வெளிய வந்துட்டு இருக்க. அவ கூட சண்டை போடுறதுக்கு 2 பொண்ணுங்க வராங்க. ஹீரோக்கு லவ் லெட்டர் குடுக்க சொல்லி குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ணுங்க தான். இப்ப அவங்க வந்து, "ஏன்டி, லவ் லெட்டர் அவன்கிட்ட குடுக்க சொன்னா, நீ குடுத்த மாரி குடுத்து நீயே கரெக்ட் பண்ணிட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். "என்ன பிரச்சனை? என்ன வேணும் உங்க 2 பேருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்தோம்னா அமைதியா அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவளோட வீட்ல தான் டிராப் பண்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, மத்தவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல, "நான் எங்க சண்டை போட்டேன்? நான் ஒண்ணும் சண்டை போடலையேன்னு" இவ போகும்போது, ஹீரோவ திரும்பி பாத்து, "என்ன கட்டிப்பிடிக்கிறதுக்காக கிட்ட வான்னு" சொல்ல, "நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட மட்டும் தான் கட்டிப்பிடிப்பேன். வேற யாரையும் கட்டிப்பிடிக்க மாட்டேன்னு" சொல்ல, இவளுக்கு கோவம் வந்துருது. "என்னது கேர்ள் ஃபிரெண்டான்னு? என்ன மட்டும் என்ன நெனச்ச? நானும் என்னோட வருங்கால புருஷன தான் கட்டிப்பிடிப்பேன். கண்டவனெல்லாம் கட்டிப்பிடிக்க மாட்டேன் போயான்னு" சொல்லிட்டு, அவ இந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோ அவனோட ஃபிரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். "என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அப்செட்டா இருக்கன்னு?" கேட்க, "இல்லடா, அவ என்ன கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் கட்டிப்பிடிப்பேன்னு சொல்லிட்டேன்னு" சொல்ல, "போயும் போய் உன்ன மாரி ஒரு விளக்கணைய நாங்க பார்த்ததே இல்ல. அவளே கட்டிப்பிடிக்க வந்திருக்கா. உனக்கு என்னடா? இந்த மாரி சான்ஸ்லாம் கிடைச்சா நாங்க மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம்ன்னு" இவனுங்க 2 பேரும் திட்டிட்டு போக, ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவ அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். "உன் வீட்டுக்கு வெளிய தான் இருக்கேன். என்ன வந்து பாருன்னு" சொல்ல, இவளும் ஹீரோவ பாக்குறதுக்காக போறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு" சொல்ல, "யாரு பேசுவா? உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் பிஸியா இருக்கேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட இடுப்புல கைய போட்டுட்டு கட்டி பிடிக்கிற மாரி போக, இவ தள்ளி விட்டுறா. "நான் என்னோட வருங்கால புருஷன தான் கட்டி பிடிப்பேன். கண்டவனெல்லாம் கட்டி பிடிக்க மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு, "அது ஏன் நானா இருக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ டக்குன்னு சமாதானம் ஆகிக்கிறா. "ஏன் என்ன டச் பண்ண மாட்டேங்கிற? என்ன டச் பண்றதுலாம் உனக்கு விருப்பம் இல்லையான்னு" சொல்ல, "நானும் உன்னோட அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவனோட தங்கச்சிய நான் டச் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவனுக்கு கோவம் வராதான்னு" கேட்க, "அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன டச் பண்ணுன்னு" சொல்ல, "சரி நெக்ஸ்ட் டைம் டச் பண்ணா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிட்டு வரேன்னு" 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சோடா புட்டி தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. "ஏன்டா என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தன டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. அப்புறம் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் வந்து என்கிட்ட இப்படி பேசுறேன்னு" சொல்ல, இதை எவனோ போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுறான். ஸ்கூல் பியூட்டி யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான்னு. இப்ப இந்த போஸ்ட் இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்த உடனே, "டேய் உன் ஆளுகிட்ட அந்த சோடா புட்டி பேசிட்டு இருக்கான்டா" அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவன் ரொம்ப பொறாமையாயிட்டு நேரா ஹீரோயின பாக்க தான் வரான். வந்து பார்த்தா அவ அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "உன்ன பாக்குறதுக்காக வந்தேன்னு" சொல்ல, "சாரு சும்மா வந்த மாரி தெரியல. ஏதோ பொறாமையில ஓடி வந்த மாரி இருக்குன்னு" சிரிச்சுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு பொறாம?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது. ஹீரோ அந்த போஸ்ட பார்த்து தான் இங்க வந்திருக்கான்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "சார் பொறாம தாங்க முடியாம தானே இங்க வந்தீங்க. உங்க பொறாம போற மாரி நான் ஒண்ணு பண்றேன்னு" இவ அங்கங்க தடவிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணனா உனக்கு தான் பெரிய லாஸ் ஆகும். அப்புறம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதாவது பண்ணிட போறேன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன பண்ணா என்ன? என்னோட வருங்கால புருஷன் தானேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா ஒண்ணா சாப்பிடலான்னு" 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவ வந்து, "இந்த இடத்துல நான் சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா விண்டோ சீட் கிடைக்கவே இல்ல. நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கவான்னு" சொல்ல, "நாங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நீ ஏன் இந்த இடத்துல உட்காந்துக்கன்னு" ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு போக, அத பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு செம காண்டாகுது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இது லூவோட தங்கச்சி தானே? இந்த பொண்ணு கூட இவன் என்ன சுத்திட்டு இருக்கான்?" அப்படின்னு இவ ஏதோ சந்தேகமா யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அண்ணன்கிட்ட பத்த வைக்கிறதுக்காக. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ண, இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சு வச்சுட்டு, என்னன்னே தெரியல. எனக்கு அவனோட நெனப்பாவே இருக்குன்னு சொல்ல, "இவ்ளோ நேரம் என் கூட தானடி இருக்க. அதுக்குள்ள என்னோட நெனப்பு வந்துருச்சான்னு" ஹீரோ கேட்டுட்டு இருக்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரா. இப்ப அவ வீட்டுக்குள்ள வந்தவுடனே அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, யான் கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொன்னேன். ஆனா உனக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியலல்ல. நீ என்ன நெனச்சுட்டு யான் கூட பழகிட்டு இருக்க. அவனுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு. அந்த விஷயமாவது உனக்கு தெரியுமா? அன்னைக்கு கிளப்ல ஒரு பொண்ண பாத்தியே, அந்த பொண்ணு தான். அவங்க 2 பேரும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் இருப்பாங்க. ஆனா 2 பேருக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரேனோட முகமே வாடி போயிருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "யான் என்ன அப்படிலாம் ஏமாத்த மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. "நாளைக்கு வாழ்க்கை போச்சுன்னு என் முன்னாடி வந்து புலம்பிட்டு இருந்தேன்னா, உன்ன சும்மா விடமாட்டேன். எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கன்னு" சொல்லிட்டு அவங்க அண்ணன் இந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு செம காண்டாகுது அவங்க அண்ணன் சொன்னத நெனச்சு. ஏன்னா இவ ஹீரோவ அந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு போறான். அந்த பார்ட்டில ஹீரோவுமே இருக்கான். இப்ப அந்த பார்ட்டில ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அவனோட ஃபியான்சி கூட தான் பேசிட்டு இருக்கான். உண்மையாவே ஹீரோக்கு ஃபியான்சி இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு ஹீரோவ லவ் பண்ணல. அந்த பொண்ணுக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட தனியா பேசிட்டு இருக்கான். "இந்த நெக்லஸ 10 வருஷம் நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். இது உன்னோடது தானே? இந்தா இத குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோயின் பார்த்தவுடனே, 10 வருஷமா அந்த பொண்ணோட நெக்லஸ அவன் பத்திரமா வச்சுட்டு இருக்கானா? அப்படின்னா எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லையா? அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்னு ஹீரோயினோட மனசே ரொம்ப நொந்து போயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரா. அந்த பொண்ணு கூட ஹீரோவ லவ் பண்ணுவாளே. இப்ப அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றான்னா, "பாக்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. இந்த வயசுல உனக்கு இந்த காதல், கர்மாந்திரம்லாம் தேவைதானா? ஒழுங்கா படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தானே? உன் வீட்ல உள்ளவங்க இதெல்லாம் சொல்லிக் குடுத்து உன்ன வளர்க்கலையான்னு இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க." அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் வந்துடுறான். என் தங்கச்சிக்கு என்ன சொல்லிக் குடுத்து வளர்க்கணும்னு என் வீட்ல உள்ளவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன் வேலை இதான். அத மட்டும் பாரு. ஒழுங்கா என் தங்கச்சிட்ட சாரி கேட்டுட்டு போயிருன்னு சொல்ல, அந்த பொண்ணு சாரி கேட்டுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹிரேனோட அண்ணன பாத்தீங்கன்னா, உன் மனசு கஷ்டமா இருக்குன்னா, அவன்கிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வா. பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வான்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு பேச போறா.
இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றேன்னா, "நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணுக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுக்கு காரணம் நான் கிடையாது. இன்னொரு பையன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. வேற யாரும் கிடையாதுன்னு" சொல்ல, 2 பேரும் மறுபடியும் சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப அவ வந்து ஜாலியா உட்கார்ந்து ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்க. அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு வான்னா, அப்படி இழுச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. "என்ன தாண்டி நடந்துச்சு? அவன் அப்படி என்ன சொல்லி உன்ன மயக்குனான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மைய சொன்னான். உண்மைய சொன்ன உடனே நானும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு தங்கச்சி, அவன் உன்னை ஏமாத்திட்டான்னு ஏதாவது பொலம்புனன்னு வச்சுக்க ஃபியூச்சர்ல, உன் 2 காலையும் வெட்டி போட்டுருவேன்னு" சொல்ல, "பரவால்ல அண்ணா, நீ வெட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு" இவங்க 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோவ பாக்குறதுக்காக வீட்டுக்கு தான் வந்திருக்கான். "எதனால என்ன பாக்க வரல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீயும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்ப தானே அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு என்கிட்ட சொன்னேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்பவும் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த பிரச்சனைய முடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் குடு. என் கூட வான்னு" சொல்ல, "என் அம்மா, அப்பா வீட்ல இருக்காங்க. என்னால வர முடியாது. நான் உன்ன காதலிக்கிறது உண்ம. என் காதல் உன் கூட இருக்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும்னு" இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு போக, இவ கிஸ் பண்ணத அவங்க அண்ணன் பாத்துடுறான். இத பார்த்த உடனே செம காண்டாயிட்டு, நேரா போய் ஹீரோவ பாக்க தான் போறான். இப்ப ஹீரோக்கு போய் 2 அடிய போட்டு, "ஏன்டா அவ சின்ன பொண்ணு. நீ லவ் பண்றதுன்னா லவ்வோட வச்சுக்கணும். என் தங்கச்சிய டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா உன்ன அவ்வளவுதான்" அப்படின்னு அவன கன்னா பின்னான்னு அடிச்சுட்டு போக, ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல தான் இருக்கான். இப்ப அவன் அவனோட காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. டாக்டர் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்ன்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த சைடு இவளோட அண்ணன் பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். "என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் ஆன்லைன்ல அஃபிஷியலா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா போட்டிருக்காங்கன்னு" சொல்ல, "அத நினைச்சு தான் நீ அழுதுட்டு இருக்கியா? நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவள நம்பாதன்னு" அப்படின்னு சொல்ல, "நீ என் கால உடைக்கிறதுனா உடைச்சுக்கடான்னு" இவ அவங்க அண்ணன கட்டிப்புடிச்சு அழுதுட்டு இருக்க, அவனுக்கு இவள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியும், அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஃபேமிலியும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அவளோட பிரெக்னன்சி பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறா. என் வயித்துல குழந்தை இருக்கு. ஆனா அது யாரோட குழந்தை இல்ல. என் பாய் ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் செம காண்டாயிட்டு இந்த பொண்ண புடிச்சு திட்டிட்டு, இந்த என்கேஜ்மெண்ட்டையும், கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த விஷயத்த ஹீரோ, ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு வந்துட்டு இருக்க. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, அவன் உன்கிட்ட ஏதோ பேசணுமா, என்னன்னு போய் பேசிட்டு வான்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா அவங்க அண்ணனுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். அதனால தான் அவன் அமைதியா இருக்கான். இப்ப ஹீரோ, ஹீரோயின பாத்து என்ன சொல்றான்னா, "அந்த பொண்ணுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்கும் இனிமே எதுவுமே இல்லன்னு அஃபிஷியலா என் ஃபேமிலியே முடிவு பண்ணிட்டாங்க. நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்படாதன்னு" நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்ல, இவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவ பார்க்கலான்னு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவளோட ஸ்கூல்ல ஒரு சின்ன கலவரம் ஆயி போச்சு. அதுல நெறைய ஸ்டூடண்ட்க்கு அடிபட்டுட்டு இருக்க. ஹீரோ வேகமா ஹீரோயின தான் தேடிட்டு இருக்கான். பார்த்தா அவளுக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ அவங்க அண்ணன் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் நல்லா தான் இருக்கா. "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் ஆகல. நல்லா தான் இருக்கேன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுன்னு அவள கேரிங்கா பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் வீட்டுக்கு போகாம நைட் ஃபுல்லா உட்கார்ந்து இவளயே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி கேரிங்கா பார்த்துக்கிறத அவங்க அண்ணன் பார்த்த உடனே, "சரி என்ன பண்றது? என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா. தலையெழுத்து. உன்ன மச்சான்னு சொல்றதுக்கு பதிலா இனிமே மாமான்னு தான் சொல்லணும் போல. என்ன பண்றது? எல்லாம் என் விதி" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டே அவங்க லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ என்னடா நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ தான் அவன கூட்டிட்டு வந்து வீட்ல படுக்க வைக்கிறான். பார்த்தா அவளோட வீட்ல அம்மா, அப்பான்னு எல்லாமே இருக்காங்க. ஹீரோவும் நைட்டு அவங்க வீட்லயே ஸ்டே பண்ற மாரி ஆகிருது. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா, அவங்க அம்மா, அப்பா, ஹீரோயின் எல்லாரும் ஒண்ணா பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏம்மா ஒரு பிரேஸ்லெட்ட சின்ன வயசுல நீ தொலைச்சியே, அது இப்ப வரைக்கும் உனக்கு கிடைக்கல தானே?" அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா கிடைக்கலன்னு" ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எந்த பிரேஸ்லெட்டு? அது பார்க்க சில்வர் மாரி இருக்குமா? நீ யாரையாவது தண்ணிக்குள்ளேருந்து காப்பாத்துனியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அது மாரிலாம் எதுவும் இல்லன்னு" அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அப்ப அவன ஒரு பொண்ணு தான் காப்பாத்தியிருப்பா. அப்படி காப்பாத்தும்போது தான் அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் ஹீரோ கிட்ட வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த பொண்ணு ஹீரோயின் தான். ஆனா அந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி நான் கிளம்புறேன்னு" வீட்ட விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோயினும் கூட வரா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வழி அனுப்பலான்னு கீழ வந்துட்டு, ஹீரோவோட கைய பார்க்குறா. இந்த பிரேஸ்லெட்ட பார்த்துட்டு, "இது என்னோட பிரேஸ்லெட் ஆச்சே" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவள டக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இது என்னோடது, உன்னோடது கிடையாதுன்னு" சொல்ல, "உண்மையாவே தொலைஞ்சு போன என்னோட பிரேஸ்லெட் இதுதான்ப்பா. நான் சின்ன வயசா இருக்கும்போது இத தொலைச்சுட்டேன். இப்ப வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசத்தோட அவள கட்டி பிடிச்சுட்டு, "என்ன காப்பாத்துனது நீ தானா? உன்ன இத்தன வருஷமா நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தியில கிஸ் பண்ண,
இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பீங்களா? நாளைக்கு என்னோட பர்த்டே வருது. பர்த்டே வந்துச்சுன்னா நான் பெரிய பொண்ணாயிருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எது பண்ணாலும் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அது நாளைக்கு பர்த்டே முடியட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, எனக்கு கூட ஒரு விஷயத்த பாக்கணும் போல இருக்கு. அத நான் உன்கிட்ட அப்புறமா கேட்கிறேன்னு இவ ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, மேடம் போதும் ரொம்ப யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பர்த்டே. இப்ப அவளோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோ அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அவனுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. ஆனா உன்னால தான் அவன் என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டான். அவனோட லைஃப இப்படி மாத்திட்டியேன்னு இந்த பொண்ணு ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. உன்னை யார் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டா? இங்க வந்து அவளோட மைண்ட இப்படி மாத்திட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு அந்த பொண்ணு அங்க உள்ள எல்லாரும் போக சொல்லிட்டு இருக்க. அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவள வந்து கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே, "தள்ளி போய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால மூச்சே விட முடியலன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு எப்படி கிஸ் பண்றதுன்னு அவளுக்கு சொல்லி குடுத்துட்டு இருக்க. இவ்ளோ சமாதானம் ஆகிறான். அந்த பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. ஆனா அவ எல்லார் முன்னாடியும் சொன்னதா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அவள விட்டு தள்ளு. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையே தெரியாது. ஆக்சுவலா என்னோட ஃபியான்சி தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ உன்னோட ஃபியான்சிய காதலிச்சான்னு கேட்க, அதெல்லாம் இல்லவே இல்ல. எப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ, அப்பயே வந்து அவ என்கிட்ட சொல்ட்டா. அவ ஒரு பையன லவ் பண்றேன்னு. அப்பையிலேருந்து எனக்கும் அந்த பொண்ணு மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் சமாதானம் ஆகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக வழக்கம் போல வந்துட்டு இருக்க. இவளும் ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எனக்கு தான் 20 வயசு ஆயிடுச்சுல்லன்னு இவ ஹீரோவ அங்க அங்கன்னு தொட்டுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் பாத்துற போறாங்க. அமைதியா இருன்னு சொல்ல, யாரு பார்த்தா எனக்கு என்ன? இதுவரைக்கும் நம்ம கிஸ் கூட ஒழுங்கா பண்ணிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா நான் உன்னை கிஸ் பண்றேன்னு இவன் கிஸ் பண்ற மாரி கிட்ட போக, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் வந்துடுறான். "டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு மச்சான், கொஞ்சம் அசந்தன்னு வச்சுக்க, உன்ன ட்ரவுசரோட நிக்க வச்சுருவா, பாத்து கேர்ஃபுல்லா இருன்னு" சொல்ல, "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா மூவி பாத்துட்டு இருக்க. இவன் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "நான் உன்ன கிஸ் பண்ணவா?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இருக்க. "அதெல்லாம் பண்ணக்கூடாது, தள்ளி போடான்னு" இவ ஹீரோவ புடிச்சு தள்ளி விட, அவன் இடுப்புல அடிபட்டுருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! வலிக்குதேன்னு" கத்திட்டு இருக்க. "என்னாச்சு உன்னோட இடுப்புக்குன்னு?" ஹீரோயின் கேக்குறா. "அது ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன சண்டையில என்னோட இடுப்புல அடிபட்டுருக்குன்னு" சொல்ல, "எங்க நான் பாக்குறேன்னு" இவ ஹீரோவோட சட்டைய தூக்கிட்டு பாத்துட்டு இருக்க. "எப்படி இந்த அடிபட்டுச்சுன்னு?" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிராக்டிஸ்ல தான் அடிபட்டுச்சுன்னு" ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வர, அவ வேகமா அவளோட மேனேஜ்மென்ட்க்கு தான் ஓடி வரா. என்னடான்னு பார்த்தா, ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பனிஷ்மென்ட் குடுத்துருக்கானுங்க. "என்னாச்சு? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, "லாஸ்ட் டைம் இவன் உனக்காக சண்டை போட்டான் தெரியுமா? அதுல தான் சாரோட இடுப்புல அடிபட்டுருச்சு. அதுக்காக தான் பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்கன்னு" சொல்ல, இப்ப அவ ஹீரோவ டச் பண்ணி பார்த்துட்டு, "ரொம்ப வலி இருக்குதா? வீட்டுக்கு வந்த உடனே நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு" சொல்ல, "இது என்னடா கொடுமையா இருக்கு? இந்த லவ் பண்றவங்க கூட சேரவே கூடாது. எவ்ளோ சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா மசாஜ் பண்ணுவான்னு உன் தங்கச்சி கேட்கிறா பாரேன். சரியான பைத்தியக்காரங்க தான் அப்படின்னு இவனுங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க இப்படி கலாய்க்கிறத பார்த்தோன்னே 2 பேரும் அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் முறைச்சா நாங்க பயந்துருவோமான்னு இவனுங்க 2 பேரும் மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அவள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ யார் கூடயும் சண்டை போட்டிருப்பான் இல்லையா? அவங்க தான். இப்ப அவன் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு லைட்டா தோணுது. யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாரியே இருக்கேன்னு, இவளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவளுக்கு பயம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அவள ஃபாலோ பண்ற பையன் இவள தொரத்த ஆரம்பிக்க, இவ பயத்துல ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். இப்ப அவ கால் பண்ணி பார்த்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? ஹலோ" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஆனா அவ எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ண மாட்டேங்கிறா. இத பார்த்தவொடனே ஹீரோ மறுபடியும் கால் பண்ணி பார்க்க, அவ அந்த ஃபோன எடுக்கவே இல்ல. இத பார்த்தோனே ஹீரோக்கு டவுட் ஆயிட்டு, அவ எங்க போனா அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவளோட ஃபோனு, புக் எல்லாம் கீழ கிடக்கு. இத பார்த்தோனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஹீரோயின தேடிட்டு இருக்க. பார்த்தா அவ ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி தேடிட்டு இருக்கும்போது, அவன் ஹீரோயின செடிக்குள்ள பாத்துடுறான். இப்ப அவள பார்த்தோனே, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன்னு" இவ ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்றத சொல்றா. ஹீரோ அந்த பையன் கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா? அந்த பையன் தான் அவள ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவகிட்ட தப்பா நடக்க பார்த்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத உன்ன நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ அவள வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "குளிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் போய் எங்க குளிக்கிறதுன்னு" இவ கேட்கிறா. "என்னோட ரூம்ல தான். அங்கேயே குளிச்சு ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்றா.
இப்ப ஹீரோ இப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு அப்புறம், இவகிட்ட தப்பா நடக்க பார்த்தானே ஒரு பையன், அவன பார்க்கறதுக்காக தான் வரான். இப்ப அவன பார்த்தா அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. "என்னடா உன் ஆள தொட்ட உடனே உனக்கு ரொம்ப வலிக்குதா? இப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா முடிச்சிருப்பேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவனோட அண்ணனும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் ஆளுங்க வராங்க. "என்னாச்சு? என்ன சண்டை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி இவனுங்க ஏதோ சமாளிச்சுட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு வந்துடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக வரான். இப்ப அவளுக்காக ஒரு நெக்லஸ போட்டு விட்டுட்டு, "உனக்கு நான் இதுவரைக்கும் எந்த கிஃப்ட் குடுத்தது இல்லல்ல. அதுக்காக தான் இந்த கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ்ளோ சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப அந்த நெக்லஸ போட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட சட்டைய போட்டுட்டு வந்து நிக்க, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஜர்க் ஆகிறான். இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு பெட்ல தள்ளிட்டு, "சரி பார்த்து பத்திரமா தூங்குன்னு" சொல்லிட்டு இருக்க, ஏன்னா இவன் அமைதியா போயிட்டான்னு இவ ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவங்க அண்ணன் தான். இப்ப ஹீரோ டோர இப்படி ஓப்பன் பண்ண, இவளும் வந்துடுறா. பார்த்தா இவள இப்படி ஒரு கோலத்துல பார்த்த உடனே, அவங்க அண்ணன் செம காண்டாகிறான். இப்ப அவன் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு, "என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எப்ப 2 பேரும் லிவிங்ல வாழ ஆரம்பிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவ ஜஸ்ட் தூங்குறதுக்காக தான் போனா. சும்மா என்னையும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்காதடான்னு" சொல்ல, "நான் என்னடா தப்பா பேசினேன்? கரெக்ட்டா தானே பேசினேன். ஏதோ நல்ல நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல கரடி மாரின்னு" சொல்லிட்டு, இப்ப அவங்க அண்ணன் இவனோட கைய எடுத்து விட்டுட்டு ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவன் 25 வருஷமா சிங்கிளா தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? நீ வேற லவ் பண்ணி தொலைஞ்சுட்ட. சரி, எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா இருடின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காம போடான்னு இவ அவங்க அண்ணன தொரத்தி விட்டுடுறா. அடுத்த நாள் ஹீரோயினோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா, ஹீரோ சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே இவ போய் பக்கத்துல படுத்துட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் திரும்ப ஹீரோயின் கீழ விழுந்துடுறா. அத பார்த்த உடனே, "சாரி சாரி எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்ல, "எதுக்காகடா என்ன கீழ தள்ளிவிட்ட? உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே? என் கூட பெட்லயும் ஒண்ணா படுக்க மாட்டேங்கிற. சரி நானா வந்து படுத்தாலும் அதுக்கும் விட மாட்டேங்கிறேன்னு" இவ திட்டிட்டு இருக்க. "சாரிம்மா தூக்கத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவா அங்க இங்கன்னு தொட்டுட்டு, "நம்ம 2 பேருக்கு தான் வயசாயிடுச்சுல்ல. நம்ம 2 பேரும் கொஞ்சம் விளையாடலாம் வான்னு" சொல்லி இவ கிஸ் பண்ற மாரி கிட்ட போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாருடி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். இப்பவே ஏதாவது ட்ரை பண்ணனா உனக்கு கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அதெல்லாம் பண்ணலாம். சரி நான் வீட்டுக்கு போறேன். உன் கூட இருந்தா இப்படிதான் ஏதாவது பேசி பேசியே மைண்ட மாத்திருவேன்னு" இவ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கூட இருக்க பிரச்சனைய பத்தி சொல்லியிருப்பா போல. அவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, "இங்க பாருடி, உன் பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட வரணும்னா அவன அட்ராக்ட் பண்ற மாரி ஏதாவது பண்ணணும்னு" சொல்ல, அட்ராக்ட் பண்ணணுமா, அட்டாக் பண்ணணுமான்னு எனக்கு தெரியும்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஏதோ அரைகுறையான ட்ரெஸ்ஸ வாங்கி ஹீரோ இருக்க ரூமுக்கு அனுப்பிச்சு விட, அந்த ட்ரெஸ்ஸ கரெக்ட்டா அவங்க அண்ணன் தான் பாக்குறான். "என்னடா ட்ரெஸ் இது? நீ ஏன் என் தங்கச்சிக்கு இந்த ட்ரெஸ்ஸ வாங்குனன்னு" சொல்ல, "அட சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுடான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணா எனக்கு அதுவே போதும்ன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். "இந்த ட்ரெஸ்ஸ மேடம் தானே வாங்குனீங்க. நீயே போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும்னு" சொல்ல, சரி போட்டுட்டு வரேன்னு இவ போகும்போது, ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுடுறான். "இந்த ட்ரெஸ்ஸ நீ வாங்குனதா இருந்தாலும், இந்த ட்ரெஸ்ஸ என்கிட்ட குடுத்தது யாரு தெரியுமா? உன் அண்ணன் தான்னு" சொல்ல, "என்னது என் அண்ணனா? அப்ப அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சான்னு" கேட்க, "ஆமா, ஆமா தெரியும்னு" ஹீரோ சொல்ல, "சரி விட்டு தல. அவன சமாளிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லன்னு" இவ போய் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரா. இப்ப அவ போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வெட்கப்பட்டுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்க. அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? "கிட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹிரண்ண கூட்டிட்டு வந்து பெட்ல தள்ளிட்டு சிரிச்சுட்டு இருக்க. "எதுக்காக என்ன பார்த்து சிரிக்கிற? இன்னொரு டைம் சிரிச்சேன்னா உன்ன அவ்வளவுதான். கொன்னு போட்டுருவேன் தெரியுமா? சொல்லப்போனா பையன். நீ தான் என்கிட்ட கேட்கணும். ஆனா பொண்ணா இருந்துட்டு நான் வெட்கத்த விட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு" இவ சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவளோட கால நீட்டுறா. "ஒழுங்கா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடான்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கால்ல கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாரான்னு பார்த்தா அவளோட அம்மா, அப்பா தான். பார்த்தா அவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மா, அப்பா பார்த்தீங்கன்னா, "யார் நீ? என்ன படிக்கிற? உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு?" ஹீரோவ பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவனும் எல்லா பதிலும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அண்ணன் என்ன சொல்றான்னா, "அம்மா அவங்களும் சாதாரண குடும்பம் கிடையாது. நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவளுக்கு ஏத்த ஃபேமிலி தான். உன் பொண்ண நெனச்ச மாரி எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சொத்து இருக்குன்னு" ஹீரோவோட ஃபேமிலி பத்தி சொல்லிட்டு இருக்க. "சரிப்பா, நல்ல நாளா ஒரு நாள் அம்மா, அப்பாவ கூட்டிட்டு வந்து பேசு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லி 2 பேரும் அவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. இப்ப அவளோட அம்மா, அப்பாவ பார்த்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னு, இப்ப அவ ஹீரோவ கிஸ் பண்ற மாரி போக, 2 பேரும் காருக்குள்ளேயே பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கழுத்துல கடிச்சிடுறா. இவ இப்படி கடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் தான் வரான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் தள்ளி போ. வெளிய உங்க அண்ணன் இருக்கான்னு" சொல்ல, இப்ப அவங்க அண்ணன பாத்து, "எதுக்காகடா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நாங்க 2 பேரும் எப்ப ஒண்ணா இருந்தாலும் உனக்கு புடிக்கவே புடிக்காதுல்ல? நான் எப்ப கிஸ் பண்றேன், எப்ப கட்டிப்பிடிக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ணுவியான்னு" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அவசர குடுக்க. கல்யாண டேட்ட பத்தி பேசுறதுக்காக வந்தேன். நான் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? கல்யாணத்துல மெயினான ஆளே நான் தான்" அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க, சரி போடான்னு 2 பேரும் தொரத்தி விட்டுர்றாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயின ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "ஃபோன மறந்து வச்சுட்டு நீ உள்ள போ வரேன்னு" சொல்ல, அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஹோட்டலே காலியா இருக்கு. என்ன இவ்ளோ காலியா இருக்குன்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் தான் வரான். இப்ப அவங்க அண்ணன் வந்து இவளோட கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் இவனுங்க 2 பேரும் இப்படி ஒரு அரேஞ்ச்மென்ட்டே பண்ணியிருக்கானுங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமான்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கேன்." இத பார்த்தவுடனே அவங்க அண்ணனுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, "நான் வளர்த்த பச்சை கிளி பறந்து போக போதுன்னு" ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். இத நினைச்சு நீ எதுக்காகவும் பயப்படாத. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்ல, திடீர்னு கல்யாணம் பண்ண போறத நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு மாரி ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. "எதுக்காகவும் கவலைப்படாத. உன்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே நம்மளோட லைஃப் நல்லபடியா இருக்க போதுன்னு" இவங்க 2 பேரும் கல்யாணத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட அப்பாவ பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்காக நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். கண்டிப்பா ஃபேமிலி உனக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு" அவங்க அப்பா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்னதான் இவளுக்கு அவங்க அம்மா, அப்பாவ பிரிஞ்சிருந்தாலும், கல்யாணம் பண்ணி போறத நெனச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "என் பொண்ணு எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இதுக்கப்புறம் என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு" ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இவளும் அத அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்படி இவங்க எல்லாரும் கல்யாணத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.